ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 3D நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மூவியை பற்றி தான். இந்த மூவி சந்தானம் அண்டு நிழல் ரவி, கஸ்தூரி, மொட்டை ராஜேந்திரன், செல்வராகவன் அப்படின்னு ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ட்ரெயின் வரும்போது மறுபடியும் ஒரு காமெடியான ஒரு படத்தை நம்ம பார்க்க போகிறோம். காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் நினச்சி நான் அந்த படத்தை பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் பண்ணுச்சு. காரணம் என்னென்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை. ஸோ நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ஓரளவுக்கு லவ்வை சொல்லி அது மூலியமாக ஒரு காமெடி சீக்வன்ஸை கொண்டு வந்து ஒரு பேயும் இன்வால்வ் பண்ணி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வரலாம் தான் நினச்சேன். பட் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாமே நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்னென்னா, கதையில் மொத்தமாக சொதப்பி எடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கதையை எந்த இடத்துலலாம் சொதப்ப முடியுமோ அந்த இடத்துலலாம் சொதப்பி வச்சுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கதையை ஷார்ட்டாக சொல்லும்போது உலகம் நல்லா தான் இருக்கும். பட் கதை வைஸாக திறக்கதே கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சந்தானத்தோட நடிப்புலாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அது போக மொட்டை ராஜேந்திரன் அவரோட நடிப்பில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. பட் கதையை நான் வந்து பெட்டராக பண்ணிக்கலாம்னு தான் தோணுச்சு. ஏன்னா இந்த படம் எப்படின்னா, மூவிஸ்லாம் ரிவ்யூ பண்ணுற ஒரு யூடியூபர் அவரை இன்வைட் பண்ணுற ஒரு பேய் இன்வைட் பண்ணி அவரை ஒரு மூவிக்குள்ளே மாட்டி விட்டுருது. இந்த மூவியை விட்டு நீ வெளியே வரணும்னா இந்த மூவி கடைசியில் இது பண்ணுறக்குள்ளேயே அந்த வில்லன்கள் எல்லாம் நீ அழிக்கணும். படம் முடியக்குள்ளேயே இந்த வில்லன்களை அழிச்சாதான் நீ திரும்பி ரிட்டர்ன் உன்னோட நார்மல் நியூஸ் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுது. அந்த பேய் தான் செல்வராகவன். இப்போதைக்கு அதுக்குள்ளே போன நம்ம சந்தானம் அதுலேருந்து தப்பிச்சு வந்தாரா அப்படிங்கிறதான் அந்த படத்தோட மீதி கதை. கிசா 47 அப்படிங்கிற மாதிரி பேரில் வச்சு அவர் நடத்திக்கிட்டு இருப்பார் யூடியூப்பை. பட் இந்த பேய் படத்துக்குள்ளே போகலாம் ஓகே தான். அங்கே நிறைய இடங்கள் லாக் ஆகும். நிறைய இடங்களில் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிரிப்பு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல சிரித்தாலே அது பெரிய விஷயம் தான். எந்த இடத்துலையுமே சிரிப்பு வரல. நீங்கள் ஆல்ரெடி பார்த்த காமெடியே திருப்பி போட்ட மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மொட்டை ராஜேந்திரனோட நடிப்பு ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. அவரை ஓரளவுக்கு ரீசெண்டாக சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு இடத்துலையுமே இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தாவும் உங்கள் தாட்ஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணிட்டு போவோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.